சீமேயின் தூஷண வார்த்தைகள். தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கேயிருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்தப்பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்தப்பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்கட்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான்? அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயியும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்தில் சேர்ந்து இளைப்பாறினார்கள். தாவீது வனாந்திரத்திலே நடந்து பகுரீம் என்னும் இடத்திற்கு வந்திருக்கிறார். தாவீதை பார்க்க ஒரு சிலர் வருகிறார்கள். சீபா தாவீது இடத்தில் வஞ்சக வார்த்தைகளை சொன்னான். தாவீது அவனுடைய வார்த்தைகளை நம்பினார். அதன் பின்பு சீமேயி என்பவன் தாவீதுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிறான். தாவீதோ அவனுடைய தூஷண வார்த்தைகளை எல்லாம் தாங்கிக் கொள்கிறார். தாவீது சீபாவின் பொய்யான பேச்சை கேட்டு மேவிபோசேத்திற்கு தப்பிதமான தீர்ப்பை கொடுத்தார். இப்போது தாவீது சீமேயின் தூஷண வார்த்தைகளை கேட்டு தனக்குத்தானே நீதியான தீர்ப்பை கொடுக்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தாரின் சிரிப்பும் சந்தோஷமும் விசுவாசிகளுக்கு எப்போதுமே ஆபத்தானதா இருக்கும். விசுவாசிகளின் உண்மையான சந்தோஷம் கர்த்தருக்குள் இருக்கிறது. தாவீது இப்போது மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறார். அவர் அதிகமாய் ஒடுக்கப்பட்டிருக்கிறார். வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணும்போது தாவீதும் அவரோடு கூட இருக்கிறவர்களும் விடாய்த்து போய் இருக்கிறார்கள். தாவீது பகுரீம் என்னும் பட்டணத்திற்கு வந்திருக்கிறார். இது பென்யமீன் கோத்திரத்தாரின் சுதந்திரத்தில் உள்ளது. பகுரீம் ஊரில் அல்லது இந்த ஊருக்கு அருகாமையில் சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். இவன் சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரன். தாவீது பகுரீம் மட்டும் வந்தபோது சீமேயி தாவீதை தூஷித்துக் கொண்டே நடந்து வருகிறான். சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்க வேண்டும் என்பது சீமேயின் விருப்பம். சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். பென்யமீன் கோத்திரத்தாரும் சவுலே தங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவானதினால் அவருடைய நம்பிக்கையெல்லாம் வீணாய் போயிற்று. சவுலின் வீழ்ச்சிக்கும் அவருடைய குடும்பத்தார் ஒற்றுமையில்லாமல் போனதற்கும் தாவீதே காரணம் என்று சீமேயி நினைக்கிறான். இதனால் சீமேய்க்கு தாவீதின் மீது மிகவும் கோபம் உண்டாயிற்று. தாவீது தன்னுடைய ஊருக்கு அருகாமையில் உள்ள பகுரீம் மட்டும் வந்தபோது சீமேயி தாவீதை தூஷிக்கிறான். தாவீது எருசலேமில் அவருடைய அரண்மனையில் இருந்தபோது சீமேயி அங்கு போய் அவரை தூஷிக்கவில்லை. எருசலேம் சீமேய்க்கு பாதுகாப்பான ஊர் அல்ல. அங்கே யூதா கோத்திரத்தார் இருக்கிறார்கள். தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்போதோ தாவீது பகுரீம் மட்டும் வந்திருக்கிறார். இந்த ஊரில் இருக்கிறவர்கள் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். சவுலும் அவருடைய குடும்பத்தாரும் பென்யமீன் கோத்திரத்தார்.
சீமேயியும் பென்யமீன் கோத்திரத்தான். தான் தாவீதை இங்கு தூஷிப்பது தனக்கு பாதுகாப்பானது என்று சீமேயி நினைக்கிறான். தாவீது பகுரீம் பட்டணம் மட்டும் வந்தபோது அவர் மிகவும் விடாய்த்து போயிருக்கிறார். அவர் அதிகமான வேதனைகளையும் துன்பங்களையும் நெருக்கங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கிறார். இந்த சூழ்நிலையில் சீமேயி தாவீதை தூஷிப்பது அவருடைய வேதனையை அதிகரிக்கச் செய்கிறது. சீமேயி தாவீதின் காயங்களுக்கு மருந்து கட்டுவதற்கு பதிலாக அதிலே காடி உப்பை போட்டு தாவீதின் வேதனைகளை அதிகரிக்கச் செய்கிறான். பகுரீம் பென்யமீன் தேசத்தில் உள்ள ஒலிவமலையின் கிழக்கு பகுதியில் உள்ள இடம். சீமேயி என்னும் பெயருக்கு கீர்த்தி என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் சீமேயி என்னும் பெயரில் 18 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: பென்யமீன் கோத்திரத்தான். தாவீது அப்சலோமிடமிருந்து தப்பித்து ஓடிய போது அவனை தூஷித்தவன். தாவீதின் அதிகாரிகளில் ஒருவன், ஒரு லேவியன். யூதா கோத்திரத்து ராஜ வம்சத்தை சேர்ந்தவன். சக்கூரின் குமாரன். ரூபன் கோத்திரத்தான். மெராரி புத்திரன். ஒரு லேவியன், எதுத்தூனின் குமாரன். யூதா கோத்திரத்தான். லேவியின் பேரன். தாவீதின் திராட்சை தோட்டங்களை மேற்பார்வை செய்தவன். எசேக்கியா காலத்தில் இருந்தவன். ஒரு லேவியன். எஸ்ரா காலத்தில் இருந்த ஒரு லேவியன். எஸ்ரா காலத்தில் இருந்த மற்றொரு லேவியன். பானியின் குமாரன். கீஷின் குமாரன். கெர்சோன் புத்திரன். சீமேயின் தூஷண வார்த்தைகள் நியாயமற்றது, அதில் உண்மையில்லை. சவுலின் வீட்டாரில் தாவீது யாருடைய இரத்தத்தையும் சிந்தவில்லை. சவுலின் ஸ்தானத்திலும் தாவீது ராஜ்யபாரம் பண்ணவில்லை. மேலும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை கர்த்தர் தாவீதிடமிருந்து எடுத்து அப்சலோமுக்கு கொடுக்கவில்லை. உரியாவின் இரத்தத்தை சிந்தியதற்காகவும் அவனுடைய மனைவியை தனக்காக எடுத்துக்கொண்டதற்காகவும் தாவீது பாடுகளை அனுபவிக்கிறார். பென்யமீன் கோத்திரத்தாரில் சவுலும் அவர் குமாரரும் மேலும் பலரும் மரித்து போனார்கள். யோவாபுக்கும் அப்னேருக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தத்தில் 360 பேர் மரித்து போனார்கள். அப்னேர் தாவீதிடம் வந்ததின் விளைவாக இஸ்போசேத் மரித்தான். இதுபோல மேலும் பலர் மரித்து போயிருக்கலாம். சீமேயி இதையெல்லாம் மனதில் வைத்து சவுல் வீட்டாரின் இரத்தப் பழியை கர்த்தர் தாவீதின் மீது திரும்ப பண்ணினார் என்று கூறுகிறான். ஆனால் இந்த மரணங்களுக்கும் தாவீதுக்கும் நேரடி தொடர்பு எதுவும் இல்லை. தாவீது 2 முறை சவுலை கொன்று போடாமல் அவரை தப்ப வைத்தார். தாவீது யூதாவின் மீது மட்டும் ராஜாவாக இருந்து 7.5 வருஷங்களாக பென்யமீன் கோத்திரத்தாரோடு யுத்தத்தை தவிர்த்தார். தாவீது துணிகரமாக சவுலின் வீட்டாருக்கு எந்த சேதமும் பண்ணவில்லை. தன்னை தூஷித்த சீமேயியை கூட தாவீது தண்டிக்காமல் விட்டுவிட்டார். ஆனாலும் அவனை தண்டிக்கும் பொறுப்பை தாவீது சாலமோனிடம் ஒப்படைத்து விட்டார். தாவீது வனாந்திரத்திலே தப்பி ஓடுவது தேவன் அவருக்கு கொடுத்திருக்கும் நீதியான தண்டனை என்று சீமேயி நினைக்கிறான். தாவீது சவுலுக்கு தீங்கு செய்தார் என்றும் அதற்காக கர்த்தர் தாவீதை தண்டிக்கிறார் என்றும் சீமேயி நினைக்கிறான். தாவீது மிகவும் மோசமான மனுஷனாக இருப்பதினால்தான் அவருக்கு இவ்வளவு பாடுகளும் வேதனைகளும் வந்திருக்கிறது என்று சீமேயி நினைக்கிறான். பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் எல்லோருமே பாவிகள் என்று நாம் மொத்தமாக சொல்லிவிடக்கூடாது. துன்மார்க்கருக்கு பாடுகள் வருவது போலவே நீதிமான்களுக்கும் பாடுகள் வரும். யோபு பாடுகளை அனுபவித்தார். அவருடைய பாவத்தின் நிமித்தமாகவே அவருக்கு பாடுகள் வந்திருக்கிறது என்று யோபுவின் சிநேகிதர்கள் அவரை குற்றப்படுத்தினார்கள். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கிறார்கள். அப்போது சீமேயி தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிகிறான். சீமேயின் பார்வையில் தாவீது ராஜா ஒரு நாயைப் போல தெரிகிறார். நாயின் மீது கற்களை எறிவது போல சீமேயி தாவீதின் மேல் கற்களை எறிகிறான். சீமேயி தாவீதின் மேல் மண்ணை தூட்டுகிறான். தாவீதும் அவருடைய மனுஷரும் வழியே நடந்து போகிறார்கள். சீமேயியும் மலையின் பக்கத்திலே தாவீதுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவருக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வருகிறான். சீமேயி தாவீதின் மேல் மண்ணை தூற்றும் போது காற்று அவன் பக்கமாக அடித்தால் அவன் தூற்றிய மண் அவன் கண்களிலே விழும். சீமேயி இப்படிப்பட்ட தூஷண வார்த்தைகளைத்தான் தாவீதுக்கு விரோதமாக சொல்லுகிறான். சீமேயின் வார்த்தைகளில் உண்மையில்லை. ஆகையினால் அவனுடைய தூஷண வார்த்தைகள் தூற்றப்பட்ட மண்ணைப் போல அவன் தலையின் மேல் திரும்ப வந்து விழும். சீமேயி தாவீதின் மேல் கற்களை எறிகிறான்.
அதோடு அவன் தாவீது ராஜாவை தூஷிக்கவும் செய்கிறான். தன் மீது எரியப்படும் கற்களின் வேதனையை விட தனக்கு விரோதமாக சொல்லப்படும் தூஷண வார்த்தைகளின் வேதனைகள் தாவீதுக்கு மிகவும் அதிகமாயிருக்கிறது. சீமேயி தாவீதை பார்த்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்று சொல்லி தூஷிக்கிறான். யுத்தத்தில் தாவீது அநேகருடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். உரியா ரத்தம் சிந்துவதற்கும் தாவீது காரணமாக இருந்திருக்கிறார். மற்றபடி தாவீது இரத்த பிரியனான மனுஷன் அல்ல. சவுலின் வீட்டாருக்கு என்ன நடந்தது என்பது சீமேய்க்கு தெரியும். ஆனால் அது ஏன் நடந்தது என்பதற்கான காரணம் சீமேய்க்கு தெரிய வாய்ப்பில்லை. தாவீதின் குடும்பத்திலும் என்ன நடந்தது என்பது சீமேய்க்கு தெரியும். சவுலின் இரத்தப்பழிக்கு தாவீதே காரணம் என்று சீமேயி சொல்லுகிறான். ஆனால் சவுலை கொல்ல வேண்டும் என்னும் எண்ணம் தாவீதுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. சவுல்தான் தாவீதை கொன்று போட முயற்சி பண்ணினார். சவுலை கொல்லுவதற்கு தாவீதுக்கு 2 வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் தாவீதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சவுலை கொன்று போடவில்லை. சவுல் வீட்டாரின் இரத்தப்பழி தாவீதின் மீது இருக்கிறது என்பது பொய்யான குற்றச்சாட்டு. சவுலின் இரத்தத்திற்கும் தாவீதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. சவுலின் இரத்தத்தை பொறுத்தவரையில் தாவீது குற்றம் இல்லாதவர். சீமேயி தாவீதை தூஷிக்கும் போது பேலியாளின் மனுஷனே என்று சொல்லுகிறான். அவன் தாவீதை இரத்த பிரியனே என்றும் சொல்லி தூஷிக்கிறான். இது தாவீதின் சுபாவம் அல்ல. சீமேயி தன்னுடைய மனதில் உள்ள கோபங்களை தூஷண வார்த்தைகளினால் வெளிப்படுத்துகிறான். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தாவீதின் மீது வந்திருக்கிறது என்று சீமேயி தீர்மானித்திருக்கிறான். சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார் என்று சீமேயி தாவீதுக்கு விரோதமாக பேசுகிறான். சீமேயியை போலவே துன்மார்க்கர் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளை தங்களுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும் தங்களுடைய கோபங்களையும் பழிவாங்கும் உணர்ச்சிகளையும் உறுதி பண்ணுவதற்காகவும் பயன்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய சித்தமும் அவருடைய நோக்கமும் என்ன என்று தெரியாமலேயே கர்த்தர் தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறார் என்று துன்மார்க்கர் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்போதுமே அவருடைய நீதியின் பிரகாரமாகவே இருக்கும். அது ஒருபோதும் மனுஷருடைய விருப்பத்தின் பிரகாரமாக இருக்காது. தாவீது இப்போது தன்னுடைய அக்கிரமத்தில் அகப்பட்டார் என்றும் சவுலின் வீட்டாருடைய இரத்தப்பழியை கர்த்தர் தாவீதின் மேல் திரும்ப பண்ணினார் என்றும் அதனால் தாவீதின் ராஜ்யபாரத்தை அவருடைய குமாரனாகிய அப்சலோமின் கையில் கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார் என்றும் சொல்லி சீமேயி தாவீதை தூஷிக்கிறான். தாவீதால் இனிமேல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வர முடியாது என்று சீமேயி தீர்மானமாக சொல்லுகிறான். சீமேயி தன்னை தூஷித்தாலும் தாவீதோ கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். தன்னுடைய நீடிய பொறுமையை காத்துக் கொள்கிறார். சீமேயி தாவீதை தூஷிக்கும் போது செருயாவின் குமாரன் அபிசாய் தாவீது ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்று சொல்லுகிறான். செத்த நாய் என்னும் வார்த்தை கிழக்கு தேசத்தில் ஒரு நபரை அவமரியாதையாக அழைப்பதற்கு பயன்படுத்தப்படும் சொல் ஆகும். தாவீது அபிசாய்க்கு அனுமதி கொடுத்திருந்தால் அவன் சீமேயின் தலையை துண்டித்து போட்டிருப்பான். தாவீதுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசின வாயும் உதடுகளும் செயலற்று போயிருக்கும். ஆனால் தாவீது அபிசாய்க்கு அனுமதி கொடுக்கவில்லை. தாவீது அபிசாயை நோக்கி, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், அதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்று சொல்லுகிறார். தாவீதின் உறவினனான அபிசாய் சீமேயின் தலையை உடனடியாக வாங்கி போட விரும்புகிறான். ராஜாவை சீமேயி தூஷித்ததினால் அபிசாய் அவன் மீது கோபமாய் இருக்கிறான். ஆனால் சீமேயின் இரத்தத்தை சிந்த தாவீது விரும்பவில்லை. தான் செய்த பாவங்களுக்காக தான் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு வருவதாக தாவீது நினைக்கிறார். இதற்கு மேலும் தாவீது தன்னுடைய பாவங்களை அதிகரிக்க விரும்பவில்லை. தாவீது அபிசாயிடம் கூறும் வார்த்தைகள் அவருடைய மனத்தாழ்மையை காண்பிக்கிறது. தாவீது தன் ராஜ்யபாரத்தை விட்டு ஒன்றுமில்லாமல் போய்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னை தூஷிக்கும் போது தாவீதுக்கு கோபம் வரவில்லை.
கர்த்தர் தன்னை தூஷிப்பதற்கு அனுமதித்ததாக கூறுகிறார். ஆனாலும் சீமேயி தன்னை தூஷித்ததை தாவீது மறந்துவிடவில்லை. தன் குமாரனாகிய சாலமோனிடம் அவனுக்கு நீதி செய்யுமாறு தன் மரணப்படுக்கையில் தாவீது கூறுகிறார். சீமேயி தன்னை தூஷிக்க தாவீது அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார். அபிசாய் தாவீது ராஜாவின் மீதுள்ள மதிப்பினாலும் மரியாதையினாலும் சீமேயியை கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் சீமேயி செத்துப்போவதில் தாவீதுக்கு பிரியமில்லை. அவன் என்னை தூஷிக்கட்டும் என்று தாவீது சொல்லிவிடுகிறார். ஒரு சமயம் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். ஆனால் அவ்வூரார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை பார்த்து யாக்கோபும் யோவானும் அந்த ஊராரை அழித்து போட வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவோ அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். சீமேயி தன்னை தூஷித்தாலும் தான் இந்த தூஷண வார்த்தைகளை கேட்பதற்கு பாத்திரவானாய் இருப்பதாக தாவீது நினைக்கிறார். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையினால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்று தாவீது சொல்லுகிறார். சீமேயி தன்னை தூஷிப்பதில் கர்த்தருடைய கரமும் அவருடைய சித்தமும் அவருடைய வழி நடத்துதலும் இருக்கிறது என்பதை தாவீது அங்கீகரிக்கிறார். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் சீமேயிக்கு சொல்லவில்லை என்றால் அது அவனுடைய பாவம். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று பிசாசு சீமேயிக்கு சொல்லி இருக்கிறான். சீமேயி பிசாசுக்கு கீழ்ப்படுகிறான். சீமேயின் இருதயமும் துன்மார்க்கமாய் இருக்கிறது. கெட்ட இருதயத்திலிருந்து தூஷண வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. தாவீது இப்போது மிகுந்த வேதனைகளையும் அவமானங்களையும் அனுபவிக்கிறார். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் தனக்கு இந்த துன்பங்கள் வராது என்று தாவீது நினைக்கிறார். யோபுவுக்கு பல கஷ்டங்கள் வந்தது. அப்போது யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று விசுவாசத்தோடு சொன்னார். தாவீதைப் போல நமக்கும் வேதனைகளும் பாடுகளும் நெருக்கங்களும் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய அனுமதியின் பிரகாரமாக நமக்கு பாடுகள் வந்திருக்கிறது என்பதை நினைவு கூற வேண்டும். கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். தாவீதுக்கு சீமேயி மூலமாய் அவமானம் உண்டாயிற்று. இதைவிட பெரிய தீங்கு தாவீதின் ஜீவியத்தில் வந்திருக்கிறது. தாவீதின் குமாரன் அப்சலோம் தாவீதின் பிராணனை வாங்க தேடுகிறான். தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லோரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளை இட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். தாவீதின் மகனான அப்சலோமே தாவீதை பழிவாங்க தேடுகிறான். ஆகையினால் பென்யமீன் புத்திரரில் ஒருவன் தன்னை தூஷிப்பது பெரிய காரியம் அல்ல என்று தாவீது கூறிவிடுகிறார். கர்த்தர் அனுமதித்ததினால் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுவதாக தாவீது நம்புகிறார். தனக்கு சீமேயி மூலமாய் சிறிய தீங்கு வந்தபோது தன் குமாரன் அப்சலோம் மூலமாய் தனக்கு வந்த பெரிய தீங்கை தாவீது நினைத்து பார்க்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டிருப்பதினால் அவர்கள் இந்த தீங்குகளை தனக்கு செய்கிறார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது கர்த்தர் மீது தன் பாரத்தை வைக்கிறார். மற்றவர்கள் தனக்கு தீங்கு செய்தாலும் கர்த்தர் தனக்கு நன்மை செய்வார் என்று தாவீது கர்த்தரை நம்புகிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று தாவீது கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து சொல்லுகிறார். மனுஷருடைய நிந்தையையும் தூஷணத்தையும் சந்திப்பதற்கு தாவீது இங்கு நல்ல வாக்கியத்தை கூறியிருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த நிந்தைக்கு பதிலாக தனக்கு நன்மையை செய்வார் என்று தாவீது நம்புகிறார். கர்த்தர் நியாயாதிபதியாக இருக்கிறார். தம்முடைய சத்துருக்களை அவர் பழிவாங்குவார். தூசிப்பதும் ஆசீர்வதிப்பதும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நிறைவேறும். நன்மையும் தீமையும் கர்த்தருடைய செயல். நம்முடைய வாழ்வில் நடைபெறும் எல்லா காரியங்களையும் கர்த்தரே அனுப்பி இருக்கிறார் என்று முடிவு பண்ணிவிடக்கூடாது. மனுஷருடைய வாழ்வில் நடைபெறும் பல காரியங்களுக்கு மனுஷரே பொறுப்பு ஏற்க வேண்டும். சீமேயி தாவீதை தூஷித்தது கர்த்தருடைய பிரமாணத்திற்கு எதிரான காரியம்.
சீமேயி தூஷண வார்த்தைகளை தாவீது ஏற்றுக்கொண்டது அவருடைய மனப்பக்குவத்தையும் மன தாழ்மையையும் காண்பிக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிறார். தமக்காக ஊழியம் செய்கிறவர்களை கனம் பண்ணுகிறார். நாம் அனுபவிக்கும் நிந்தனைகளுக்கு பதிலாக நமக்கு நன்மைகளை சரி கட்டுகிறார். கர்த்தர் நம்முடைய சேவைகளுக்கும் பலன் கொடுக்கிறார். நம்முடைய பாடுகளுக்கும் நஷ்டஈடு கொடுக்கிறார். சீமேயி என்னை தூஷிக்கட்டும் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீதின் மனுஷர் சீமேயியை தடை பண்ணவில்லை. தாவீதும் அவருடைய மனுஷரும் வழியே நடந்து போகிறார்கள். சீமேயும் மலையின் பக்கத்திலே அவருக்கு எதிராக நடந்து தூஷித்து அவருக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக் கொண்டே வருகிறான். கிழக்கு தேசத்தில் மண்ணை தூற்றுவது கோபத்திற்கும் சாபத்திற்கும் அடையாளம். அந்த நபருக்கு துன்பமும் துயரமும் வேதனையும் விபத்தும் மரணமும் வரவேண்டும் என்று தூற்றுகிறவர்கள் சாபமிடுவார்கள். சீமேயின் கிரியைகள் பிசாசின் கிரியைகளாகும். அவனுடைய கோபத்திற்கு கர்த்தர் காரணமல்ல. அவனுடைய சாப வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றப் போவதில்லை. தாவீதும் அவரோடு கூட இருக்கிற மனுஷரும் பகூரிமிலே தங்கி இருக்கிறார்கள். தாவீது ராஜாவும் அவரோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறுகிறார்கள். தாவீதுக்கு பகூரிமிலே இளைப்பாறுதல் கிடைக்கிறது. தூஷண வார்த்தைகளை பேசும் நாவுகளுக்கும் தாவீதுக்கும் இங்கே மறைவிடம் கிடைக்கிறது.